வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்து பூஜை செய்தார். நிகழ்ச்சியில் அவர் அமைச்சர் சிவக்கொழுந்துவை அருகில் அமர வைத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ், சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகானந்தம், வையாபுரி மணிகண்டன், பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், அரசு துறை அதிகாரிகள், கோவில் நிர்வாகிகள், இளைஞர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அமைச்சர் சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பொன்னாடை, பூங்கொத்து மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட ஆனந்தபுரம் கிராமத்தில் கூட்டுறவு பால் சங்கத்தின் மூலம் அமைக்கப்பட்ட புதிய பால் குளிரூட்டும் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் பாலின் தரத்தை மேம்படுத்தவும் பாண்லே நிறுவனம் பல்வேறு பகுதிகளில் பால் குளிரூட்டும் மையங்களை அமைத்து செயல்படுத்தி வருகிறது. தற்போது புதுச்சேரி முழுவதும் 30க்கும் மேற்பட்ட குளிரூட்டும் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக ஆனந்தபுரத்தில் புதிய மையம் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆசியுடன் நடைபெற்ற திறப்பு விழாவில் வெளியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி மற்றும் குத்துவிளக்கேற்றி நிலையத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், பாண்லே அதிகாரி சரண்யா, ஆனந்தபுரம் பால் கூட்டுறவு சங்க தலைவர் பாலமுருகன், இயக்குநர் குழு உறுப்பினர்கள், பால் சங்க ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த பால் குளிரூட்டும் நிலையத்தின் மூலம் உள்ளூர் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து பால் சேகரிக்கப்பட்டு தரம் பரிசோதனைக்கு பிறகு குளிரூட்டப்படுகிறது. பின்னர் பால் குருமாம்பேட்டில் உள்ள பாண்லே பிரதான பால் பண்ணைக்கு அனுப்பப்பட்டு பதப்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்த புதிய நிலையம் மூலம் ஆனந்தபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி பால் உற்பத்தியாளர்கள் நேரடியாக பயனடைவதுடன் பாலின் தரம் மற்றும் பாதுகாப்பு மேலும் உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2006 குறித்த விழிப்புணர்வு பயிலரங்கம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற பயிலரங்கில் அரசு உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள், சட்டப்பேரவை தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பேசுகையில், தொகுதியில் குப்பை அகற்றும் பணிகள் முறையாக நடைபெறவில்லை எனவும் பல பகுதிகளில் தினசரி குப்பை சேகரிப்பு தாமதமாக நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் உப்பனாறு வாய்க்காலில் மருத்துவ கழிவுகள் கலந்து வருவதாகவும் அதனால் அப்பகுதி மக்கள் சுவாச கோளாறு, டெங்கு, புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பிரச்சினைகளை சந்தித்து வருவதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். இதற்கு நிரந்தர தீர்வு காண அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தற்போது ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள கிரீன் வாரியர் நிறுவனத்தின் குப்பை அகற்றும் பணிகள் காலதாமதமாக நடைபெறுவதாகவும் துப்புரவு பணியாளர்கள் முதலில் வணிக பகுதிகளில் பணிகளை முடித்த பிறகு குடியிருப்பு பகுதிகளில் பணியாற்றுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். குப்பை சேகரிப்பு காலை 7 மணி முதல் குடியிருப்பு பகுதிகளில் தொடங்கப்பட வேண்டும் என்றால் மட்டுமே சுகாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என அவர் வலியுறுத்தினார். இந்த பயிலரங்கில் அரசு தலைமை செயலர், சட்டப்பேரவை தலைவர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வெள்ளக்காரத்துக்கு யார் காரணம்? அரசும் அதிகாரிகளும் வீழ்த்துக் கொள்வார்களா? ஒவ்வொரு பத்திரிகையும் வருது. இந்த தினமலருடைய ஆட்சியில தினகரன், தினத்தந்தி, எல்லா மாலை மலர், தினகரன் எல்லாத்துலயும் வந்து தான் இருக்குது. சொல்லுங்க சார், அவங்களே எடுத்து ஆர்டிகல் போடுறாங்க. ஆனா இது என்னதான் சார் தீர்வு? அந்த மக்களுக்கு என்னென்ன நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டுங்களா? புற்றுநோய்க்கு பாதிக்கப்பட்டவங்க ஒரே இந்த 5 வருஷத்துல ஒரு 100 பேருக்கு மேல இறந்துக்கிறாங்க சார்.
சுவாச கோளாறு, கிட்னி ஃபெயிலரு, இந்த தண்ணியே சரியில்லைன்றது அதுவாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் சரும நோய். குழந்தைங்க முதற்கொண்டு இறந்துட்டாங்க சார். நீங்கள் ஒன்றா சாந்தி நகர், இளம நகர் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணுங்க வந்து திடீர் நகர், கோவிந்த சாலை பகுதியெல்லாம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஐஏஎஸ் அதிகாரி ஒரு தொகுதிக்கு இல்லை 2 தொகுதிக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நீங்கள் வந்து தத்து எடுத்துங்க சார். இல்லைன்னா இந்த உப்பாருக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தத்து எடுத்துக்க சொல்லுங்க சார். யாரும் வரமாட்டேங்க. புதுச்சேரி பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவர் மாஸ்டர் சாய் பிரணவ் தனது அசாதாரண திறமை மற்றும் விடாமுயற்சியால் 12 வயதில் 100 உலக சாதனைகள் படைத்து புதிய வரலாறு படைத்துள்ளார். அவரை கௌரவிக்கும் வகையில் பள்ளி வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. பள்ளி முதல்வர் பாஸ்கல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு மாணவர் சாய் பிரணவை பாராட்டினார். விழாவின் தொடக்கத்தில் பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கல்ராஜ் வரவேற்புரையாற்றினார். செஞ்சுரி உலக சாதனையாளர் என்ற பெருமைக்குரிய பட்டத்தை சாய் பிரணவ் பெற்றிருப்பது பள்ளிக்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்கும் சாதனை என அவர் தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு தொடங்கிய சாய் பிரணவின் உலக சாதனை பயணம் 2025ஆம் ஆண்டில் 75 உலக சாதனைகளை எட்டியது. தொடர்ந்து 2026 ஜூன் மாதத்தில் மேலும் 25 உலக சாதனைகளை படைத்து மொத்தம் 100 உலக சாதனைகள் என்ற அரிய சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். அவரது சாதனைகளில் பெரும்பாலானவை கண்கட்டிய நிலையில் நிகழ்த்தப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியின் நிறைவில் சாய் பிரணவின் சாதனைக்கு உறுதுணையாக இருந்த பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பல உயரிய சாதனைகளை படைத்து வாழ்க்கையில் சிறக்க அனைவரும் வாழ்த்தினர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீ வாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் இணைந்து நடத்தும் சீனிவாசா திருக்கல்யாணம் வரும் ஜூன் 28ஆம் தேதி புதுச்சேரி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த ஆன்மீக நிகழ்வை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் ஸ்ரீ வாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் இணைந்து நடத்துகின்றன. இதனையொட்டி ஜூன் 27ஆம் தேதி இரவு திருமலையிலிருந்து உற்சவர் சிலைகள் புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டு லாஸ்பேட்டையில் உள்ள விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கல்யாண நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பக்தர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானம் வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இந்நிகழ்ச்சி குறித்து ஸ்ரீ வாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான லட்சுமி நாராயணன் தெரிவித்ததாவது: பக்தர்கள் பெருமாளின் அருளை பெற பெருமளவில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரியில் ஸ்ரீவாரி திருக்கல்யாணம் இதுவரை 6 முறை நடத்தியிருக்கிறோம். 7வது முறையாக இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை நம்முடைய ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்காக திருமலையிலிருந்து உற்சவர் சனிக்கிழமை இரவே வந்து நமது விவேகானந்தா பள்ளியில் இரவு தங்கி காலையில் சுப்பிரபாதம், அர்ச்சனை, சோமதா அர்ச்சனை, அபிஷேகம் என்று திருப்பதியில் நடக்கிற எல்லா உற்சவங்களும் எல்லா சேவைகளும் இங்கே நம்முடைய விவேகானந்தா பள்ளியில் நடைபெற இருக்கிறது. பிறகு எல்லோரும் சுவாமியை தரிசனம் செய்யலாம். 12 மணி வரை சுவாமி தரிசனத்திற்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு 4 மணிக்கு உற்சவர் நம்முடைய ஹெலிபேட் மைதானத்துக்கு எழுந்தருளி அங்கே திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது. இந்த திருக்கல்யாண வைபவத்துக்கு கிட்டத்தட்ட எல்லோருக்குமே வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. வழக்கம் போல நம்முடைய லட்சுமி ஜுவல்லரி சார்பில் மாங்கல்ய சரடு, மஞ்சள் குங்குமம் மற்றும் இனிப்புகள், லட்டு போன்ற பிரசாதங்கள், விவேகானந்தா பள்ளியின் சார்பிலே அன்னப்பிரசாதங்கள் எல்லாம் மைதானத்தில் வழங்க இருக்கிறது. ஆகவே புதுச்சேரி மக்கள் அனைவரும் வந்து நம்முடைய திருப்பதி பெருமாளுடைய
தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தென்னஞ்சாலை ரோடு இந்திரா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் புனரமைப்பு மற்றும் கும்பாபிஷேக பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் திருக்கோவில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. ஊர் பொதுமக்கள் இணைந்து திருக்கோவில் நிர்வாகக் குழுவை உருவாக்கி அதன் மூலம் நன்கொடைகள் திரட்டி கோவில் பணிகளை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளனர். மூலவர் சன்னிதானத்தை புனரமைத்து உயர்த்துதல், சன்னிதானத்தின் முன்பகுதி தரைத்தளத்தை உயர்த்துதல், ராஜகோபுரம் முன்பகுதியில் மண்டபம் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடங்கப்பட உள்ளன. பூமி பூஜை விழாவில் ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகளான குணசேகரன், வேலாயுதம், குப்புசாமி, சதாசிவம், செட்டிவேல், கந்தன், சுரேஷ், பாலா, சீனு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட்டு அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற செந்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது புதிய அலுவலகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி பொதுமக்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கைகள் மற்றும் மனுக்களை பெற்றுக்கொண்டு தனது மக்கள் பணியை தொடங்கினார். தொகுதி மக்களின் தேவைகள் மற்றும் பிரச்சினைகளை கேட்டறிந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து காலாப்பட்டு தொகுதி மக்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் செந்திலுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. இதில் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உளவாய்க்கால் பகுதியில் அமைந்துள்ள சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் சர்வதேச யோகா தினம் மற்றும் தந்தையர் தினம் ஆகிய இரு முக்கிய விழாக்கள் கொண்டாடப்பட்டன. இவ்விழாக்களின் அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி முதல்வர் முனைவர் சுதா தலைமையேற்று செய்திருந்தார். இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினத்தின் கருப்பொருளான ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்பதையொட்டி நிகழ்ச்சிகள் தொடங்கின. அதிகாலையிலேயே பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் ஒன்று கூடி ஆர்வத்துடன் யோகா பயிற்சியில் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் மாணவர்கள் பல்வேறு ஆசனங்களை நேர்த்தியாக செய்து காட்டினர். இந்த நிகழ்வுகள் ட்ரோன் கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன. ஆசிரியர்கள் மற்றும் யோகா பயிற்சியாளர்கள் மாணவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கினர். யோகா நிகழ்வை தொடர்ந்து தந்தையர் தின விழா உணர்வு பூர்வமாக நடைபெற்றது. இதில் பெற்றோர்கள், குறிப்பாக தந்தையர்கள் கலந்து கொண்டனர். பெற்றோர்கள் தங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். மேலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து பங்கேற்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. விழாவின் நிறைவில் பங்கேற்ற பெற்றோர்களுக்கு பள்ளி சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. பள்ளி முதல்வர் முனைவர் சுதா பரிசுகளை வழங்கி பெற்றோர்களை கௌரவித்தார். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட ஊசுடு சட்டமன்ற தொகுதியின் 10 கர்ணு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டது. இந்த விழாவிற்கு ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அலுவலக திறப்பு நிகழ்ச்சிக்கு பிறகு கலந்து கொண்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த அலுவலகம் பொதுமக்களின் கோரிக்கைகளை நேரடியாக கேட்டு தீர்வு காணும் வகையிலும் தொகுதி வளர்ச்சிப் பணிகளை விரைவுபடுத்தும் நோக்கிலும் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதிய அலுவலகம் திறக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்ததுடன் தொகுதி வளர்ச்சிப் பணிகள் மேலும் தீவிரமடையும் என நம்பிக்கை தெரிவித்தனர். மகளிர் உரிமை தொகை, மக்கள் நலத்திட்ட பணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்திட்ட சொல்லு. அண்ணா இங்க பாருங்களா.
புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் படிப்பதற்கு போதிய இடவசதி இல்லாததுடன் மையத்தின் வெளிப்புறத்தில் ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினரின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதி குறைதீர்ப்பு குழு உறுப்பினர் ஷாஷிதா மற்றும் மகளிர் அணி செயலாளர் மணிமேகலை ஆகியோர் அங்கன்வாடி மையத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வுக்கு பின்னர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் சிரமமின்றி பயிலும் வகையில் தேவையான வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் எனவும் பயனாளிகளுக்கான வைக்கப்பட்டுள்ள பொருட்களை மாற்றி அமைக்க வேண்டும் எனவும் வெளிப்புற ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மேலும் ஜீவாநகர் அங்கன்வாடி மையத்திற்கு நிரந்தரமாக தனி ஆசிரியை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. புரியுது. ஆனா அங்கன்வாடியிலையும் ஒரு டீச்சரோ ஆமாங்க ஊர் மக்கள்லாம் குழந்தைங்க பாத்துக்க மாட்டாங்களா? இப்போ அவங்க குழந்தைங்களெல்லாம் எங்க விட்டு நாங்க இப்போ ஜீவாநகர் ஏன் புரியலையே எதுக்கு சமைக்கலாம் எப்படி? அது எங்க பிரச்சனை கிடையாது இல்ல. கவர்மெண்ட் தானே ஏத்தி வச்சிருக்கு சிலிண்டர் பையன். அப்ப அதே சிலிண்டர் தானே பொதுமக்களும் வாங்கணும். அதே காசுக்கு வாங்கி தானே இப்ப அவங்க சமைச்சிக்கலாமா? உங்களுக்கு விலை அதிகமாயிருச்சுன்னு சொல்றீங்க. அப்ப பொதுமக்களுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோ சிட்டி சார்பில் பிள்ளைசாவடியில் உள்ள வரதன் அரசு பள்ளியில் பழைய கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டு நவீன வசதிகளுடன் நூலகமாக மாற்றப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. இந்த நூலக திறப்பு விழாவில் நுகர்வோர் மன்ற நீதிபதி முத்துவேல் கலந்து கொண்டு நூலகத்தை திறந்து வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மாணவர்களின் வாசிப்பு திறன் மற்றும் அறிவாற்றலை மேம்படுத்தும் நோக்கில் இந்த சேவை திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக ரோட்டரி நிர்வாகிகள் தெரிவித்தனர். மேலும் நூலகத்திற்கு தேவையான மேஜை, நாற்காலி உள்ளிட்ட உபகரணங்களும் ரோட்டரி கிளப் சார்பில் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோ சிட்டி தலைவர் பாக்கியராஜ் தலைமை தாங்கினார். செயலாளர் ஹரிஹரன், பொருளாளர் செல்வகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக தொடர்ந்து சமூக நல திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என ரோட்டரி சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி கோர்க்காட்டில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே போதைப் பொருட்களின் தீமைகள் மற்றும் அதன் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஊரின் மையப்பகுதியான எல்லையம்மன் கோவில் அருகே வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியும் தெருமுனை பிரச்சாரமும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் திரு காமேஸ்வரன் தலைமை வகித்து பொதுமக்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை வரவேற்று பேசினார். பள்ளியின் துணை முதல்வர் முரளி வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிக்கான கருத்தாக்கத்தை உருவாக்கி நிகழ்ச்சியை வழிநடத்தினார். தமிழ் ஆசிரியர்கள் இணைந்து வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். போதைப்பொருள் பயன்பாட்டில் ஏற்படும் சமூக மற்றும் உடல்நல பாதிப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்ற வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நிகழ்ச்சியின் நிறைவில் பொறுப்பாசிரியர் எழில்மாறன் நன்றி உரையாற்றினார். தொடர்ந்து நாட்டு பண்ணுடன் விழா நிறைவுற்றது. புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் தேவஸ்தானத்தில் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. விழாவை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் காலை மற்றும் இரவு வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். 4ஆம் நாள் உற்சவத்தை ஒட்டி ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது.
இதில் உபயதாரர்களான ரெட்டியார் சமூகத்தினர் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மாட வீதிகளில் திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வீதி உலாவின் போது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக 25ஆம் தேதி கருட சேவை, 27ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் மற்றும் 29ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் உபயதாரர்கள், பக்தர்கள் மற்றும் வில்லியனூர் பகுதி பொதுமக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமி முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து தான் எழுதிய சினிமாவின் ஆன்மா என்ற நூலை வழங்கினார். இந்நூலின் நோக்கம் குறித்து முதலமைச்சரிடம் விளக்கிய இயக்குனர் சீனு ராமசாமி, மாணவர்களிடையே திரைப்பட ரசனை, கல்வியின் அவசியம், கலை உணர்வு மற்றும் வாழ்வியல் மதிப்புகளை வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். இதனை கேட்டறிந்த முதலமைச்சர், புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மூலம் இந்நூல் குறித்து ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். மேலும் இந்நூலை பள்ளி நூலகங்கள், ஆசிரியர் அறைகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் கல்லூரிகளில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும், மாணவர்களுக்கு உலக சினிமா பற்றிய புரிதலை ஏற்படுத்த பள்ளிகளில் திரைப்பட திரையிடல் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்கால தலைமுறையின் அறிவு மற்றும் ஒழுக்க மேம்பாட்டிற்காக திரைப்பட கல்வியை ஒரு சமூக இயக்கமாக முன்னெடுக்க வேண்டும் என இயக்குனர் சீனு ராமசாமி வலியுறுத்தினார். பனைமரங்கள் வெட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத வட்டாட்சியரை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சட்டப்புலிகள் கட்சி சார்பில் வாயில் கருப்பு துணி கட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டப்புலிகள் கட்சி நிறுவன தலைவர் சத்யராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திண்டிவனம் வட்டத்தில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், ஜாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மேலும் மேல்மாவிலங்கை அடுத்த கல்பாக்கம் கிராமத்தில் தமிழக அரசுக்கு சொந்தமான பனைமரங்களை அனுமதியின்றி வெட்டிய நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட சட்டப்புலிகள் கட்சி நிர்வாகிகள் சார்பில் கோரிக்கை மனு திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் பிரபாகரன், மாநில துணைத் தலைவர் வீரமணி மற்றும் நிர்வாகிகள் நவநீத கிருஷ்ணன், கோவிந்தராஜ், யுவராஜ், அகல்யா, முருகவேல், குமரன், மாசிலாமணி, விஷ்ணு, வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல. நடவடிக்கை இலவச பட்டாக்கள் மீது புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட தேவகி நகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக அப்பகுதி மக்கள் சிரமப்பட்டு வந்தனர். பல நாட்களாக சுத்தம் செய்யப்படாமல் இருந்த இந்த பிரச்சினை குறித்து அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் தெரிவித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். அதன் பேரில் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் பாதாள
நீர்த்தள சாக்கடையில் ஏற்பட்டிருந்த அடைப்புகளை கண்டறியப்பட்டு சுத்தம் செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சேதமடைந்திருந்த பகுதியில் புதிய மூடியம் அமைக்கப்பட்டது. புகார் தெரிவித்த உடனேயே நடவடிக்கை எடுத்து பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்திய சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு அப்பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி அருகே உள்ள பட்டானூர் சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் இயக்குநர் கௌதம் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மணமக்கள் குணாநிதி பரஞ்சோதி தம்பதியை வாழ்த்துவதற்காக அரசியல் தலைவர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் விழாவில் பங்கேற்று மணமக்களை நேரில் வாழ்த்தினார். அதேபோல் முன்னாள் அமைச்சர் மற்றும் அரசியல் தலைவர் வைகோ மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவின் போது மு.க. ஸ்டாலின், வைகோ மற்றும் சீமான் ஒரே இடத்தில் அமர்ந்து உரையாடிய காட்சி அங்கிருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்தது. பொதுவாக அரசியல் ரீதியாக வேறுபட்ட நிலைப்பாடுகளில் இருக்கும் தலைவர்கள் ஒரே நிகழ்வில் சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கதாக அமைந்தது. பின்னர் மேடையில் அனைவரும் மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் சினிமா துறையை சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர். விழுப்புரம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் பாபு தலைமையிலான காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் நின்றிருந்த இருவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளித்ததை அடுத்து காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் ஒருவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பாபிதாஸ் என்பதும் மற்றொருவர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த ஸ்டீஃபன் ராஜ் என்பதும் தெரிய வந்தது. மேலும் ஒடிசாவை சேர்ந்த பாபிதாஸ் கட்டிட வேலைகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவ்வப்போது ஒடிசாவிலிருந்து கஞ்சா கொண்டு வந்து புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் விற்பனை செய்து வந்ததும் அதனை ஸ்டீஃபன் ராஜுக்கு வழங்க முயன்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து சுமார் 4 கிலோ உயர் தர கஞ்சா மற்றும் 2 செல்போன்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இருவரும் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி தலித் பழங்குடி இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் அதிகாரிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கூறப்படும் திட்ட இயக்குநர் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாதா கோவில் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் திட்ட இயக்குநர் அருள் விசாகன் மீது பாலியல் துன்புறுத்தல், மன உளைச்சல் ஏற்படுத்துதல், நிர்வாக செயல்பாடுகளை முடக்குதல் மற்றும் தலித் அதிகாரி ஊழியர்களுக்கு எதிராக சாதி வெறி வன்கொடுமை நடத்துதல் போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அவர் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர்கள் எச்சரித்தனர். அருள் விசாகனை கண்டித்து இங்கே நடந்த புதுச்சேரி மாநில தலித் பழங்குடி இயக்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் ஒற்றை கோரிக்கையோடு கொளுத்தும் வெயிலிலே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் முன்னணி மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பின் புதுச்சேரி ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவர் திருக்கோவிலில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஸ்ரீ வராக தேசிகன் சுவாமிகளின் மங்களா சாசனம் செய்த நிகழ்வு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளின் ஆசிர்வாதம் பெற்றனர். இக்கோவிலில் தற்போது நவநரசிம்மர் திருக்கோவில் திருப்பணி பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஸ்ரீ வராக தேசிகன் சுவாமிகள் கோவிலுக்கு வருகை தந்து பெருமாளை வழிபட்டு மங்களா சாசனம் செய்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாசனம் குறித்து சிறப்பு சொற்பொழிவை சுவாமிகள் ஆற்றினார். இதில் ஆச்சாரியர்கள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு உரையை கேட்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக ஸ்ரீமத் ஸ்ரீ வராக தேசிகன் சுவாமிகள் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். பக்தர்கள் இதில் பங்கேற்று அருளை பெற்றனர்.
பின்தங்கிய சமூக பிரிவுகளுக்கான மண்டல கமிஷன் அறிக்கையை அமல்படுத்திய முன்னாள் பாரத பிரதமர் மறைந்த VP சிங்கின் 95வது பிறந்த நாள் விழா ஜிப்மர் OBC ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் நடைபெற்றது. ஜிப்மர் OBC தொடர்பு அதிகாரி டாக்டர் ராஜேஷ் நாச்சியப்பன் தலைமையில் ஜிப்மர் OBC ஊழியர்கள் நலசங்க அலுவலகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் VP சிங்கின் சமூக நீதி பணிகள் நினைவு கூறப்பட்டன. இந்நிகழ்வில் ஜிப்மர் OBC தலைவர் வேலு, அமைப்பு செயலாளர் சுதாகர், பொதுச் செயலாளர் சாந்தி செல்வம், பொருளாளர் செல்வமணி, துணைத் தலைவர்கள் பிரபாகரன் மற்றும் பெருமாள் ராஜா, செயலாளர்கள் திருமதி ஷியாமலா, அனுசயா மற்றும் முத்துவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் ஜிப்மர் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி எல்லைக்குட்பட்ட ஸ்ரீ சத்யசாய் நகர் கனகன் ஏரியில் அமைந்துள்ள ஸ்ரீ முக்கூடல் ராஜகணபதி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. பல ஆண்டுகளாக பக்தர்களின் வேண்டுதல்களுக்கு அருள் புரிந்து வரும் இவ்வாலயம் சமீபத்தில் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் புனித நீர் கோபுர கலசங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்கின்ற அழகானந்தம் மற்றும் இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவை ஒட்டி சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா நிறைவில் கும்பாபிஷேக புனித நீரை பக்தர்கள் தங்கள் இல்லங்களுக்கு கொண்டு சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.